Welcome to Riya's Recipes and Tips. Eat healthy, stay strong. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் ஈரல் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் friends. 1/4 கிலோ அளவுக்கு ஈரல் எடுத்து அதை நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு குட்டி தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மிளகாய் வத்தல், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு TMG மட்டன் மசாலா. நான் எப்போவுமே TMG மட்டன் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட். நீங்களும் கண்டிப்பாக நம்ம TMG மட்டன் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஈரல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த மட்டன் ஈரல் மசாலா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக HB கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஈரல் சாப்பிட்டா HB நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கன்சீவாக இருக்கிறவங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி செய்யும்போது நமக்கு அதோட ஸ்மெல், ஃப்ளேவர் எதுவுமே, பச்சை ஸ்மெல் எதுவுமே தெரியாது. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க மட்டன் ஈரல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஈரல் மசாலா குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் குக்கர் காய வச்சுக்கலாம். குக்கர் காஞ்சோடனே தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம TMG மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம இப்போது உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு TMG மட்டன் மசாலா உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஈரல் உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஈரல் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஈரல் ஆட் பண்ண அப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அது ஹார்ட் ஆகிடும். ஸோ லைட்டாக மட்டும் வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் உள்ளே ஆட் பண்ணலாம். இப்போ மசாலா பேஸ்ட் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் லைட்டாக மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி ரின்ஸ் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈரல் குக் ஆகிறதுக்கு தேவையான வாட்டரும் ரின்ஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் வெயிட் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடலாம் ஈரலை. 10 மினிட்ஸ் அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. The TMG products are TMG turmeric powder, TMG coriander powder, TMG red chili powder, TMG sambar powder, TMG kolangu chili powder, TMG veg gravy masala, TMG mutton masala, TMG chicken masala, TMG fish curry masala, TMG rasam powder, TMG idli dosa powder, TMG atta flour, TMG biryani masala. ஈரல் குக் ஆகிற டைமில் நம்ம TMG ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈரல் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வற்ற வைங்க, ரெடி ஆகிடும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மட்டன் ஈரல் மசாலா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நம்ம டிஎம்ஜி மட்டன் மசாலாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ரியாஸ் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.